போட்டிங் போகிறோம். அதுக்காண்டி உள்ள என்ட்ரன்ஸ் டிக்கெட் வாங்குறதுக்காண்டி என்ட்ரன்ஸ் நின்றுட்டு இருக்கோம். போட்டிங் போகிறோம். லைஃப் ஜாக்கெட்டுக்கே லைஃபே இல்லை. இங்கே அழுக்க ஃபோர் சீட்டுக்கு இந்த லைன் முன்னாடி போயிட்டா. ஆமாம், அப்படி 4 பேர் சேர்ந்து பண்ணுங்க. 4 பேர் மட்டும் போகிறதுக்கு தனி லைனு. நேராக போய் அதில் போய் புள்ளியில் போட்டுறோம். புள்ளியில் போட்டு கேமரா இருக்குது, பிரச்சனை இல்லையா? அது ஒன்று கீழே போட்டு அமைக்கிறோம். நம்ம இது கேனா இதான் எடுத்துட்டு தான் வருது. ஃபஸ்ட் டைம் போட்டில் போக போகிறேன். சூப்பராக இல்லை, ஆடுதில்லை சரியான எனக்கு முன்னாடினே ஃப்ரண்ட்டு இங்கே நல்ல போட்டு அங்கே போயிடுச்சு. மஞ்சள் கலர் போட்டு விடுங்க, அதில் ஏறுங்க. பிறந்தவா பின்னாடி அவங்க பண்ணிக்கிட மாட்டாங்க, கால் வலிக்கின்றுவாங்க. நான் முன்னாடி இருக்கேன், நீ பின்னாடி இருக்காரு. நான் பெடம் பண்ண முடியும். ஆப்ரேட் பண்ணுங்க. இவங்க நம்பி போட்டில் ஏறிட்டு ஏறும்போதே உள்ள கவுத்து விட்டுறாங்க. ஸ்டாப் போட்டாச்சு. இல்லை திருப்பி பேஸ் பண்ணி அரை மணி நேரம் டைம் சொல்லியிருக்காங்க. அரை மணி நேரம் வந்து அவங்க எப்படி நோட் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியாது. நாங்கள் வந்து அரை மணி நேரம் டைம் வந்து ஸ்டாப் வாட்சில் வந்து போட்டு வச்சிட்டோம். ஃபஸ்ட் டைமு தண்ணினாலே நமக்கு தண்ணி பிடிக்கும் தான், ஆனால் சுற்றி ஆழத்தில் தண்ணி இருக்கும்போது கொஞ்சம் வீதியாகத்தான் இருக்கிறது. அதனால் என்ன பண்ணுறோம், பின்னாடி சேஃப்டியாக பின்னாடி செட்டில் ஆயிடுச்சு. அவங்க 2 பேர் தான் அழுத்திக்கிட்டு இருக்காங்க. பாப்பா ரொம்ப நல்லா இருக்கு. உள்ளே வரும்போதே வந்து ஒரு 2-3 ரூல்ஸ் சொன்னாங்க. என்ன ரூல்ஸ்னால், இங்கே ஒரு 2 ஃபவுண்டைன் இருக்கு, தெரியுது பார்த்தீங்களா? அந்த ஃபவுண்டைனில் பக்கத்தில் போகக்கூடாது. போயிட்டு நனைஞ்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரீஃபண்ட் கிடையாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. முக்கியமாக வந்து இந்த இது ஒன்று கொடுத்துருக்காங்க, வாயில் வச்சு ஊதுறதுக்கு. டைட்டானிக்ல ரோஸ் ஊதுவாங்க பார்த்தீங்கன்னா, அந்த விசில் மாதிரி அந்த விசில் கிடையாது. ஆனால் நான் கேட்டேன், இது எத்தனை பேர் வாயில் வச்சு ஊதிருப்பாங்க, இதை போய் நான் ஊழ அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, தண்ணிக்குள்ள விழுந்தா உள்ள வாஷ் ஆயிரும், பிரச்சனை இல்லை, அதனால நீங்க வச்சு ஊதிக்கலாம் அப்படிங்கிறாங்க. எத்தனை கிருத்திரம் பண்றாங்க. கண்டா வண்டி எங்க போகுது? நான் கையை தண்ணிக்குள்ள வைக்கலாமா? அவனை காட்ட விட்டா, எட்டையை விட்டுவே காட்டு. இந்த ஃபவுண்டைன் தான் ஓடல இல்லை, பக்கத்துல எப்படி செட் பண்ணிக்கணுமா? நல்லா இருக்கு, பாருங்க வியூ பாருங்க, சூப்பரா இருக்கு. எத்தனை போட்டு போய் பாருங்க. ஏதோ நல்ல ஃபிகர் இருந்தால் பார்த்து கம்யூனிட்டி பண்ணுவா. நல்ல பொண்ணு போட்டு தனியாக போய் நான் பார்த்து லைட்டை ஒரு இட்டி ஏமா மிதிக்கிறேன். போட்டு போச்சு, செமஸ்டரா போச்சு. மெல்ல உள்ள வேற போட்டுக்குள்ள தனியாக எனக்கு அதான் வெயிட் ஓவர். ஆனா நீங்க 2 பேரும் ஒரே நேரத்தில் ஏறினீங்க, அப்படி ஏறினீங்க? எனக்கு தெரியுமா, அது சொன்னாங்களா அவங்க. போட்டில் ஏறும்போது அவங்க தான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்லணும். தம்பி ஒரு வேளை ஏறுங்க. அவங்க வேடிக்கை பார்த்துட்டே இருக்காங்க. ஆரம்பத்துல இருந்து எதுவுமே சரியில்லை. உள்ள வந்தோம்னா இப்படி இந்த வழியா உள்ள போங்க, இந்த வழியா வெளியில வாங்கன்னு ஒரு போர்டு கூட கிடையாது. நாங்க ஒரு வழியா உள்ள போறோம், அவங்க மறுபடியும் கூப்பிட்டு நீங்க அப்படி வாங்க, சுத்தி வாங்க அப்படிங்கிறாங்க. உள்ள செல்லும் வழி இருக்கு, அங்க போனா ஆமா, அது கூட தப்பான வழியா இருக்குது. இங்க லைஃப் ஜாக்கெட் பாருங்க, போட்டு மோத போதா டிராகன் போட்டு இண்டிகேட்டர் போட்டோம். கை ரைட்லயும் போறேன். இண்டிகேட்டர் போட்டு நீ இண்டிகேட்டர் போடுற அடுத்த போட்டுக்காரன் இண்டிகேட்டர் போடுற, நீ இண்டிகேட்டர் போடுங்க. போட்டு போறீங்களா? லைஃப் ஜாக்கெட் கொடுத்துருக்காங்க. இங்க பாருங்க, ஒரே அழுக்கு
ஒரே வீச்சம் ஆதித்தல். இது ஒரு வாட்ச் கூட பண்ண மாட்டேங்க. டூரிசம் நமக்கு நல்ல போட்டு வைக்கலையே. நல்லாத்தான் போயிட்டு நல்லாத்தான் போய்கிட்டு. ஆனால் நீ சாப்பிட்டு சாப்பாடுலாம் ஜெயிச்சு தெரியுமா? ஓட்டு மேலே ஏறி நிற்க கூட சொன்னாங்களா? நிற்கக்கூடாது. டிரைவர்ஸ் வேமா போங்கவா. சரி அங்கே பாருங்க ஃபவுண்டைன் தெரியுதா? ஃபவுண்டைன், அந்த ஃபவுண்டைன் அது பக்கத்தில் தான் போகக்கூடாது சொன்னாங்க. நாங்கள் அது பக்கத்தில் தான் போய்கிட்டு இருக்கோம். எதுக்கு முடியாதுனாலும் அதுதான் இப்போ லைட்டாக பாடி போய் போயிட்டு வந்துருவோம். ஏன் ரீஃபண்ட் கிடையாதா? ஆனால் வேண்டாம். லைட்டாக பக்கத்தில் சாரில் அடிக்கல, சாரில் அடிக்கிற வேலைக்கு பக்கத்தில் போய், ஏன்னா அது நனைஞ்சா ரீஃபண்ட் கிடையாது. தண்ணி வரதை வச்சு கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ அதில் நனைஞ்சிங்க அப்படின்னா ரீஃபண்ட் கிடையாதான். நல்லா தான் போய்கிட்டு இருக்கு. எல்லாருமே வந்து கேமரா தாங்க கையில். எல்லாருமே கேமரா தான். வண்டி ஏதோ கோளாரா? நடு தண்ணிக்குள்ள நிப்பாட்டிக்கிட்டு வண்டி கோளாறு. இதை பாருங்க, நடு தண்ணிக்குள்ள வந்து நிப்பாட்டிட்டு வண்டி கோளாறு இருக்காங்க. இண்டிகேட்டர் படுத்துருங்க. இண்டிகேட்டர் படுத்துருங்க. அது அவங்க ரிலாக்ஸா அப்படி. நம்ம அப்படி எங்கேயா ஒருத்தர் நிப்பாட்டி போடுங்க. இல்ல 5 நிமிஷம் வந்திருக்கு. அது வரைக்கும் போலாமா? அந்த லாஸ்ட் வரைக்கும் போகலாம். அந்த கடைசி போகும். ஒரு ஃபவுண்டைன் நம்ம வரும்போது ஒரு ஃபவுண்டைன் வேறு ஆஃப் பண்ணிட்டாங்க. இல்லை இப்படி அப்படி சுற்றி வந்துடும். மறந்தாமா அப்படி சுற்றி வந்துடும். அப்படி சுற்றி வந்துடும். கீழே அப்படி சுற்றி வந்துடும். தண்ணி ஜில்லுன்னு தான் இருக்கு. தண்ணி ஜில்லுன்னு தான் இருக்கு. உள்ள முதல்ல கடந்து ரத்த வாசத்துக்கு வந்துடக்கூடாது. இது இல்லை, நம்ம போனது வந்து அந்த பக்கம் இருக்கு. இல்லை இது இல்லை சீட்டு சொல்றேன். போட்டு ஆப்போசிட் சீட்டு. இந்த இருக்குல்ல நம்ம பார்த்து தானே. இது இல்லை, இது இல்லை, அது இன்னொன்று. இது வந்து ஒன்னா, இது அந்த பக்கம் இருக்கு. நீங்க நம்ம பார்த்து அந்த பக்கம் இருக்கு. அது பேச ஒன்று நினைக்கிறேன். நம்ம பார்த்து பேச. ஓ வாங்க, ஃபவுண்டைன் பாருங்க, சூப்பராக இருக்கு. தெரியுதா உங்களுக்கு ஃபவுண்டைனு? ஸோ இது பக்கத்துலாம் போகக்கூடாதுங்க. நாங்கள் கிட்ட நெருங்கிட்டே இருக்கோம். உங்களுக்கு காட்டுற பாருங்க. இந்த ஃபவுண்டைன் கிட்ட தான் வரக்கூடாதுங்க. நாங்கள் கிட்ட வந்துட்டோம். இதில் நனைஞ்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரீஃபண்டு கிடையாது. அப்படியே ஸ்டாப் போடுங்க, ஸ்டாப் போடுங்க. பட் ஏதுண்ணா நல்லா ஆகுதா? ஆகாது, தண்ணி இல்லை. உள்ள விடாதா? உள்ள போ, திருப்பு திருப்பு திருப்பு. காமன் நேரம் ஆச்சு. அவ்வளோ ஆச்சா? 12 நிமிஷம் ஆச்சு. சரி, அப்போ ஒரு ரவுண்ட் ஆன் பண்ணிட்டியா? ஆன் பண்ணிட்டேன். ஸோ நம்ம வந்து நடுவில் நிப்பாட்டி ஃபோட்டோஸு வீடியோஸ் எல்லாம் வந்து எடுத்தாச்சு. இதுக்கே வந்து 12 நிமிஷம் ஆகிப்போச்சு. வேறு எப்படி போகணுன்னு தெரில. இடையில 4 போட்டு இடையில 2 போட்டு வேறு வந்து நம்ம கூட டிஸ்கவுண்ட் அடிச்சிருச்சு. டிஸ்கவுண்ட் அடிச்சிருச்சு. அதெல்லாம் திரும்பி இப்போ அங்கே போகிறதுக்கே எனக்கு தெரிஞ்சு டைம் கரெக்டாக இருக்கும். வாங்க நம்ம அப்படியே அந்த பக்கம் போவோம். ஃபவுண்டைன் தாண்டி ரொம்ப ஓட்டி போகிறீங்க. தண்ணி வந்து அந்த அளவுக்கு ஜில்லு இல்லையே. தண்ணி வந்து அந்த மூஞ்சி சரிதான். என் மூஞ்சி சரி. தண்ணி வந்து அந்த அளவுக்கு ஜில்லு இல்லை, நார்மலாக தான் இருக்குது. வெளியில் டேப்பை திறந்து விட்டோம்னா இதுக்கு மேலே ஜில்லு வருது. போவீங்க வேண்டாம், திருப்பி மோதி விட்டு அங்கேயே நேராக போய் அப்படி திருப்பி விட்டுருவோம். நேராக போய் அங்கே நேரம் வரவே மாட்டேங்குது, போகவே மாட்டேங்குது. இது வந்து 2வது அவன் போட்டு தான் இறங்கியிருக்கா. இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்கும். நல்லா இருக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ். வந்து கொடைக்கானல் வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த போட்டிங் வந்து ஃபேமிலியோட ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா ஒரு ஃபேமிலி 4 பேர் வந்து தாராளமாக உட்காந்து போகலாம். ஓட்ட தெரிஞ்ச 2 பேர் முன்னாடி போந்துக்கோங்க. சூப்பராக இருக்கு. ஃப்ரெண்ட்ஸோட வந்தீங்க அப்படின்னா இன்னும் ஜாலியாக இருக்கும். ஃபேமிலியோட வந்தீங்க அப்படின்னா அது ஒரு ஃபேமிலி தனி ஒரு ஜாலியாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸோட வந்த ஜாலி இது வேறு மாதிரி இருக்கும். எப்படி நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டாம், உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். அது எவ்வளோ ஸ்பீடாக வச்சா அதான் அந்த மஞ்சள் கலர் போட்டு வந்து நல்ல ஸ்பீடாக போகுது. 4 பெடல் இருக்கு, அதனால வேகமாக போகுது. 4 பேரும் பெடல் போடணும். இப்போ அவங்க இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு நம்ம வழியை மாற்றிடுவாங்க. அவங்க மாற்றிட்டு நீங்கள் அப்படி இங்கிட்டு வாங்க, நாங்கள் அப்படி அங்கிட்டு பேர் வந்துருக்கோம். நமக்கு அமைவது அப்படித்தான் அமையவே மாட்டேங்குது சுத்தமாக. ஃபவுண்டைன் டிங் 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 டிங்
சாப்பிட்ட சாப்பாடு கூட 2 பேருக்கும் செமிச்சு போயிருக்கோம் நேரம். போன உடனே அவன் பிரதீப் மிளகா வச்சு சாப்பிடுன்னு கீழே இறங்கின உடனே முட்டை போட்டு மிளகா வச்சு சாப்பிடு சொல்ல போகிற ஆக நடக்கும் போது. அதான் நீங்கள் வந்து 2வது நாள் கொடைக்கானலில் வந்து ஷூட் முடியறதுக்கு ரொம்ப டிலே ஆகிப்போச்சு. இங்கே போட் ஹவுஸில் வந்தோம்னா இங்கே ஒரு 20 மினிட்ஸ் வெயிட் பண்ண வச்சுட்டாங்க. அந்தளவுக்கு ஒன்றும் ப்ராப்பராக ஒன்றும் இல்லை. அந்த சைடு ஒரு போட் ஹவுஸ் ஒன்று பார்த்தோம், அது சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. நாங்கள் வாங்க அழுத்த முடியாமல் ஏறி உட்காந்து அழுத்திக்கிட்டு இருக்காங்க. அப்போல்லாம் நம்ம பாய்ஸ் 2 பேரும் கன்மை எழுதிட்டு இருக்காங்க. அவருங்க கன்மை எழுதிட்டு இருக்காங்க, பயமா எழுதிட்டு கிட்ட தூமச்சாலே தூமச்சாலே அப்படின்னு பறக்கணும். ரைட்ல போகுது லெஃப்ட் வாங்க எப்படி எப்படி போதும் பிறந்தம்மா நேரம் விடு, டைம் கரெக்டாக இருக்கும். பிறந்தம்மா நேரம் வச்சிருக்கேன், நேரம் விடு, டைம் கரெக்டாக இருக்கும். பின்னாடியே நமக்கு பின்னாடி ஒரு போட்டு வருது. என்ன சைடா திரும்புது. ரைட்ல போ, ரைட்ல போ, எங்களுக்கு போட்டு வருது. பின்னாடி வண்டி இருக்கு. ரைட்ல போ, பின்னாடி 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 போட்டு பின்னாடி போட்டு பின்னாடி போட்டு பின்னாடி போட்டு. அவர் திரும்பிட்டார். கொஞ்சம்னா டிச்சிங் ஆயிருக்கும் அந்த போட்டோட. அவர் ரிவல்ஸ் கீரை போறாரு, எப்படி பார்ப்பாரு? அம்மா ஃப்ரெண்டு கீழே போடுறான், முன்னாடி போற உனக்கே தெரியல. மறுபடியும் வருது, நம்ம கிளம்புவோம். கொஞ்சம்னா இடிச்சு வரணுமா? இன்னும் தெரியுமா? ரிவல்ஸ்ல போயிருமா? ஜெயகிருஷ்ணா நீ ரிவல்ஸ் பாரு. நான் பாக்குறேன், வரலாம். ரிவல்ஸ் ஆப்ஷன் இருக்குல்ல, ரிவல்ஸ்லேயே போகண்டா. நாங்க தான் மிதிக்கிறதா, முன்னாடி மிதிக்கிறது, பின்னாடி மிதிக்க போறீங்க. பார்த்தோம்னா அப்படியே இது வந்து ஸ்டார் ஷேப்ல இருக்குமா இந்த லேக். வந்து நட்சத்திர ஏரி வந்து நட்சத்திர ஏரி தான் போட்டிருக்காங்க. இந்த சூப்பராக இருந்துச்சு. லைட்டாக தளசுத்துற மாதிரி இருக்கு, இது ஏன்னு தெரியல. இப்பெல்லாம் ஆடிக்கிட்டே இருந்தா தளசுத்த சும்மா கவுந்துற போகுது, சும்மா கவுந்துற போகுது. ஏற்கனவே அதர வாகனத்தில் இருக்கு போட்டு, இவர் ஆட்டி வேலை பார்க்குறாங்க. எனக்கு பிரச்சனை இல்லை, நீச்சல் தெரியும். எனக்கு நீச்சல் எதுனா படிக்க அவருக்கு தெரியாது, எனக்கு நீச்சல் தெரியாது. எனக்கு நீச்சல் தெரியாது. நீச்சல் தெரிஞ்சவங்க வேற இருந்தால் சொல்லிக் கொடுங்க. ஆனால் உன்னோட எனக்கு மூச்சு வாங்க சரியா? எனக்கு இந்த ஓடுறத ஓடிங்க, நான் கூட போகணும். மூச்சு வாங்க நல்லது தானே. அது ஊதப்பா, அது எத்தனை பேர் வாயில வச்சு நாட்டியம் பண்ண, வாயில வச்சு காத்து சரி அதை போட்டு விசில போட்டு வாயில வச்சு. சீஸ் ஷாப் இந்த பக்கத்துல ஐஸ்கிரீம் விட்டாங்களா? அங்க யாரும் விற்காங்களா? 10 நிமிஷம் தான் இருக்கு, போலாம். ஆமா நேரம் போட்டோம், 10 நிமிஷம் தான் இருக்கு, டைம் முடிய போகுது. உள்ள வந்துட்டோம்னா எவ்வளவு நேரம் போகணும் தெரியல. ஆனா வீடியோ 4 நிமிஷம் தான் ரெக்கார்ட் இருக்கு. அர்ஜுனூர் வில்லு பாட்டு போட்டு ஓட்டுங்க. அர்ஜுனூர் வில்லு அதுக்கு பாட்டு போட காத்துட்டு இருக்கோம். லெஃப்ட்ல விடுங்க, லெஃப்ட் இடம் அங்கே இருக்கு. ஸோ இந்த ட்ரிப்போடைய 2வது நாள் இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு இதான் லாஸ்ட்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே நம்மளால வேற எங்கேயும் போக முடியுமா போக முடியாதுன்னு தெரியல. ஆமாம் லெஃப்ட் எனக்கு தெரிஞ்சு இப்பயே மணி 4:30 இருக்குமா? 4:30 ஆக போகுது. அடுத்து வந்து கோக்கர்ஸ் வாக் போமா? பைன் ஃபாரஸ்ட் போகிறோம். நெக்ஸ்ட் வந்து பைன் ஃபாரஸ்ட் போகிறோம். அடுத்து வந்து குணா கேவ் இன்னைக்கு பார்க்க முடிஞ்சா பார்ப்போம், இல்லை அப்படின்னா நாளைக்கு பார்த்துட்டு அப்படி இருக்குன்னு இன்னைக்கு ஒரு 2 இடமாவது பார்த்தா தான். ஏன்னா நாளைக்கு காலையில் வந்து கோயில்பட்டி கிளம்பிடுவோம். நாளைக்கு காலையில் மீண்டும் கோயில்பட்டி. இந்த கிளைமேட்டில் இருந்துட்டு கோயில்பட்டிக்கு வந்தோம் அப்படின்னோம்னா வெயில் ஓவராக இருக்கும். அங்கேயும் இதே மாதிரி தான் நல்லாயிருக்கும். ஓகே, போட்டை போய் பார்க் பண்ணிவிட்டு பாரு வீடியோ. ஸோ இந்த மாதிரி போட் ஹவுஸ் வந்து முடிச்சாச்சு. ரொம்பவே த்ரில்லிங்காக இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அடுத்த இடம்